பாலைவனத்தின் நடுவில் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் கூடாரங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஈஜிப்ட் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றிருந்தார்கள். தேவன் அவர்களை வழிநடத்தினார். அவர்களின் தலைவன் மோசஸ். ஆராதனையின் பொறுப்பு ஆரோன் மற்றும் அவரது குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அனைவரும் அந்த ஏற்பாட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளவில்லை. லேவியர்களில் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் கோரா. அவன் தேவனுடைய கூடாரத்தில் சேவை செய்தவன். அவனுடைய இதயத்தில் ஒரு மறைந்த ஆசை வளர்ந்து கொண்டிருந்தது. அவன் ஆசாரிய பதவியை விரும்பினான். அவன் தனியாக இல்லை. அவன் டத்தான், அபீராம் மற்றும் 250 தலைவர்களை சேர்த்துக் கொண்டான். ஒரு நாள் அவர்கள் மோசே மற்றும் ஆரோன் முன் நின்றார்கள். நீங்கள் அதிக அதிகாரம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கோரா குற்றம் சாட்டினான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் மோசே கோபப்படவில்லை. அவர் தரையில் விழுந்து தேவனை நோக்கி ஜெபித்தார். அப்போது மோசே சொன்னார், நாளை கர்த்தர் யார் அவருடையவர் என்பதை காட்டுவார். மோசே பேசிவிட்டு முடித்த உடனே பூமி திடீரென பிளந்தது. கோராவும் அவனுடைய கூட்டத்தாரும் பூமிக்குள் விழுந்தார்கள். அதற்கு பிறகு கர்த்தரிடமிருந்து அக்கினி வந்தது. தூபக்கலசங்களை பிடித்திருந்த 250 பேரையும் அக்கினி எரித்தது. நண்பர்களே, அகந்தை அழிவை தரும். ஆனால் தாழ்மை தேவனுடைய சந்நிதியில் ஆராதனையாக மாறும். இன்னும் பல வேதாகம கதைகளை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.